போக போகிற வெயிலுக்கு இளநீ குடிச்சிட்டு கிளம்புனா நல்லாயிருக்கும். ஏன்னா அடுத்து அவ்வளோதான், பிளெயின்ஸு ஃபுல் அண்ட் ஃபுல் வெயில். இன்னைக்கு கொஞ்ச நேரம் இங்கே ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மேபி சாப்பிட்டு கிளம்பலாம். தண்ணி சுத்தமாக இல்லை, பட் இதை மட்டும் மறைச்சிட்டு பார்த்திங்கன்னா அந்த வியூ நல்லாயிருக்கும். இதுதான் கைஸ் கொடிவேரி. இது வந்து பார்த்திங்கன்னா கோபிச்செட்டிப்பாளையம் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்குது. Hey, what's up people? This is Raja on the wheels. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் எஸ், இன்றைக்கி நம்ம ஊட்டியிலேருந்து சென்னை கிளம்பிட்டோம். ஸோ இந்த மான்சூன் ரைடோட எண்டுக்கு வந்துட்டோம். ஆக்சுவலி பிளான் பார்த்தீங்கன்னா காலையில் 6 o'clock கிளம்பிடலாம் அப்படின்னு நைட்டெல்லாம் பிளான் போட்டோம். ஆனால் நம்ம எப்போ பிளான் போட்ட மாதிரி நடந்திருக்கு. 6 o'clockன்னு சொல்லிட்டு இப்போ 9:30 டைமு. இப்போ தான் கிளம்புறோம். ஸோ காலையில் எழுந்திரிச்சு ஒரு காஃபி மட்டும் குடிச்சிட்டு எல்லாருக்கிட்டேயும் ஒரு பாய் சொல்லிவிட்டு அவ்வளோதான் கிளம்பியாச்சு. இனி கீழே போயிட்டு லைக் சம்வேர் மேட்டுப்பாளையம் ஒரு சம்திங் போயிட்டு பிரேக்ஃபாஸ்ட்டு பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு பிளானு. ஆடா மாடே, கொஞ்ச நேரத்தில் கதிக்கலங்க விட்டியே. ஸோ டவுன் ஹில் இறங்கிட்டுருக்கோம். சென்னை பார்த்தீங்கன்னா 10 hours காட்டுது இங்கேருந்து. ஆக்சுவலி 2 ரூட்டு காட்டுது. ஒன்று வந்து சத்தியமங்கலம் போயிட்டு, இன்னொன்று வந்து கோபிச்செட்டிப்பாளையம் போயிட்டு. நாங்கள் கோபிச்செட்டிப்பாளையம் ரூட்டு எடுத்து போகலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருக்கோம். ஏன்னா அது கொஞ்சம் கிலோமீட்டர்ஸ் கம்மியாக வருது. சென்னை எப்போ போய் சேருவோம் அப்படின்னு பார்த்தா எங்களுக்கு we have no clue. ஏன்னா இட்ஸ் a long way to cover. ஸோ இந்த ரைடை பொறுத்த வரைக்கும் we had so much fun. லைக் நிறைய கற்றுக்க முடிஞ்சுது. லைக் ஹவு டு யூனோ நம்ம மிஷினுக்கும் நமக்கும் உள்ள பாண்டிங் எப்படி, அதை எந்த அளவுக்கு யூட்டிலைஸ் பண்ணும், எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும். ஆல்சோ எதெல்லாம் என்னால் முடியாது அப்படின்னு நினச்சனோ, எதெல்லாம் நான் பயந்துகிட்டு இருந்தனோ, அது எல்லாத்தையுமே லைக் ஓவர் கம் பண்ண மாதிரி, லைக் ஃபேஸிங் மை ஃபியர்ஸ் அந்த மாதிரி. ஆஃப் ரோடிங் பண்ணியாச்சு மீட்டிஆர் 350ல். ஆஃப் ரோடிங் என் லைஃப்பில் நான் பண்ணவே மாட்டேன், ஏன்னா என்னால் முடியாது, எனக்கு பயம், டு பி வெரி ஃப்ரேங்க். ஸோ அப்படின்ட்டு நான் பண்ண முடியாது அப்படின்ட்டு இருந்தேன். பட்டு என்னன்னு தெரில, டு பி வெரி ஆனஸ்ட், அந்த கான்ஃபிடென்ஸை கொடுத்தவர் விக்கி ப்ரோ தான். ப்ரோ பார்த்துக்கலாம் ப்ரோ, வாங்க, ஒன்றும் ஆகாது, பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வட்டவடால இறக்கி விட்டார். நானும் ஒரு தைரியத்தில் இறங்கிட்டேன். பட் எஸ், ஐ டிட் மேனேஜ் டு ஓவர்கம் இட். அதே மாதிரி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சாங்க, புது ஃப்ரெண்ட்ஸு. ஆனந்த் ப்ரோ ஆகட்டும், குமரன் ப்ரோ ஆகட்டும், மாரி ப்ரோ, பிரகாஷ் ப்ரோ, விக்கி ப்ரோ, பிரதீஷ் அண்ட் ஹரி. ஸோ யா, லாட்ஸ் ஆஃப் குட் மெமரிஸ். ஸோ ரொம்ப ஒரு ஹார்ட் ஃபில்லிங் அண்ட் ஜாய் ஃபில்டு ரைடாக இது இருந்துச்சு. காலையில் எத்திரிக்க முடியல, அதுதான் பிரச்சனை. அந்த கிளைமேட்டுக்கு நல்லா இழுத்து போத்திட்டு
தூங்கணும் அப்படிங்கிறது தான் மைண்ட் செட்டில் வந்துச்சே தவிர எந்திரிச்சு கிளம்பணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கே வரல. அப்பயும் குமரன் எழுப்புனார், ப்ரோ டைம் ஆச்சு எந்திரிங்க அப்படின்ட்டு. ஓகே ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் படுத்து தூங்கிட்டோம். ஊட்டி ஆக்சுவலி நேற்று வந்தோம், ஆனால் வந்துட்டு நேற்று எதுவுமே பண்ணல. லாஸ்ட் வ்ளாகில் லைக் நான் கிண்ணக்கோரை போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். தெரில சொன்னேன்னா இல்லையான்னு கூட தெரில. பட் கிண்ணக்கோரை போகிறதா தான் இருந்துச்சு. சாப்பிட்டு கிண்ணக்கோரைக்கு கிளம்பிட்டோம். ஆமாம், கிளம்பிட்டோம். ஆனால் போகிற வழியில சாப்பிட்டதுக்கப்புறம் அந்த காலையிலேருந்து ட்ரைவ் பண்ணிவிட்டு வந்த டயர்ட்னஸ்ஸு, எனக்கும் அதே மாதிரி மைக்ரைன் வந்துருச்சு. ஓகே, பிரதீஷ் ப்ரோ நிற்கிறாரு, லக்கேஜ் கட்டிட்டு முன்னாடி போக சொல்லிட்டாரு. ஸோ என்ன சொல்லிட்டு, எஸ் எனக்கு மைக்ரைன் வந்துருச்சு. அப்புறம் டயர்டு வேறு, எனக்கும் மாறி ப்ரோக்கும் டயர்டு வேறு. சரி என்னத்த கிண்ணக்கோரை போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கே திரும்ப வந்து படுத்துட்டு நைட் அப்புறம் கேம்ப் ஃபயர் பண்ணோம். நான் ஒரு 6 o'clock படுத்திருப்பேன்னு நினைக்கிறேன். படுத்தவன் தான் 10 மணிக்கு என்னமோ தான் எந்திரிச்சேன். அதுவும் அந்த கேம்ப் ஃபயர் பண்ணும்போது தான் எழுப்பி விட்டாங்க, ப்ரோ கேம்ப் ஃபயருக்கு வாங்க அப்படின்ட்டு. அப்புறம் 10 மணிக்கு மேலே தான் போய் சாப்பிட்டோம். கிட்ட ஆல்மோஸ்ட் 11 ஆயிடுச்சு. எனிவேஸ் த கிளைமேட் வாஸ் ஆசம். ஊட்டி நைட்லேருந்து இப்போ வரைக்கும் இட் வாஸ் ஸோ ப்ளீஸிங். யார் உங்களுதா? ஓகே தான். சரி ஓகே, கொரியர் பண்ண ஓகே தான். மறந்துட்டேன் அதான். மொபைல் ஹோல்டரை மறந்துட்டேன். அதான் எப்படி எந்த ட்ரிப்புக்கு போனாலும் சரி, இல்லை கிளம்பணுன்னாலும் சரி, ஏதாவது ஒன்று மறந்து வச்சுட்டு வர்றது ஒரு வழக்கம். ஸோ அதே தான் இன்றைக்கும் இப்போயும் பண்ணியிருக்கேன். மொபைல் ஹோல்டரை மறந்தாச்சு. குன்னூர் வந்தாச்சு. ட்ராவல்ஸ் ஊட்டி வரைக்கும் போகுதா? எனக்கு தெரிஞ்சு ஹில் ஸ்டேஷனில் பெருசாக ப்ரைவேட்டு டிரான்ஸ்போர்ட் எதுவும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. SBLT ஸ்ரீ பாக்யலக்ஷ்மி ட்ராவல்ஸ் நினைக்கிறேன். ஆமாம், அவ்வளோதான், கீழே வந்துட்டோம். ஐ திங்க் இங்கேருந்து மேட்டுப்பாளையம் ரொம்ப பக்கம்தான். அதான் நம்ம கீழே இறங்கிட்டோம் ஃபுல்லாகவே. ஊட்டி ஹில்ஸு அவ்வளோதான். குயின் ஆஃப் ஹில்ஸ் தேங்க்ஸ் ஃபார் கம்மிங்னு வெல்கம் போர்டு போட்டாங்க, சாரி தேங்க்யூ போர்டு போட்டாங்க. விச் அஃபிஷியலி கன்க்ளூட்ஸ் ஊட்டி ரைடு. ஸோ ஊட்டியை விட்டு கம்ப்ளீட்டாக இறங்கியாச்சு. ஐ திங்க் இன்னொரு ஹார்ட்லி 3 to 5 கிலோமீட்டர்ஸ் என்னமோ தான் கர்வ்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் பிளெயின் ரோட்ஸ் வந்துடும். போகிற வெயிலுக்கு இளநீ குடிச்சிட்டு கிளம்புனா நல்லாயிருக்கும். ஏன்னா அடுத்து அவ்வளோதான், பிளெயின்ஸு ஃபுல் அண்ட் ஃபுல் வெயில், நிறைய தண்ணி தேவைப்படும். லைக் பாடி பயங்கரமாக டீஹைட்ரேட் ஆகும். அதுக்கு ஒரு இளநீர் குடிச்சிட்டு கிளம்புனா கரெக்டாக இருக்கும். அண்ட் எஸ், ஸோ பார்த்தாச்சு, சாப்பிட்டு கிளம்ப வேண்டியதான் கைஸ். ஸோ நான் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு கண்டினியூ பண்ணுறேன்.
ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சாச்சு. இங்கே தான் நீலகிரி மெஸ், கரெக்டாக மேட்டுப்பாளையம், ஐ மீன் ஊட்டி அடிவாரத்தில், கரெக்டாக என்ட்ரன்ஸில். போலாமா? நான் முன்னாடி போயிட்டுருக்கேன். ஸோ எஸ், சாப்பிட்டாச்சு, கிளம்பியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கோபி வழியாக தான் போகிறோம். கோபிச்செட்டிப்பாளையம் வழியாக போகிறோம். போகிற வழியில் ஹரி அவங்க ஃப்ரெண்டு அவங்க வீட்டுக்கு வந்துட்டு போக சொல்லியிருக்காங்க. அதனால் லஞ்ச் அங்கே தான். ஸோ கைஸ், மேட்டுப்பாளையத்துலேருந்து அதான் சொன்னேன் இல்லையா, ஹரி அவங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறோன்ட்டு. ஸோ இது பார்த்திங்கன்னா ஊருக்குள்ளே, கிராமத்துக்குள்ளேலாம் பூந்து இந்த ரோடு போகுது. ரொம்ப அமைதியாக, ரோட்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது, நோ கம்ப்ளைண்ட்ஸ். ஒரு ஹார்ன் அடிச்சு தொலைய மாட்டான் பைத்தியக்காரனாய். யா, ஸோ ரோட்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது, நோ கம்ப்ளைண்ட்ஸ். அமைதியாக ஒரு மாதிரி நல்ல பீஸ்ஃபுல்லான ஒரு லொக்கேஷன் மாதிரி இருக்குது. என்ன எல்லோரும் எங்களை தான் கொஞ்சம் வித்தியாசமாக பார்க்குறாங்க. ஃபுல் ரைடிங் கியர்ஸ் இல்லையா, ஒரு மாதிரி பார்க்குறாங்க, யாரா இவனுங்க அப்படின்ட்டு. சேனலுக்கு புதுசாக வந்திருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. லைக் ஐ ஆல்வேஸ் சே, டூ சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். ஏதாவது சொல்லணும்னு நினச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். நிறை குறைகள் எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள். ஃபீட்பேக்ஸ் ஆர் வெல்கம். இல்லை வேறு ஏதாவது இம்ப்ரூவ் பண்ணணுன்னாலும் சொல்லுங்கள். யா, எவ்ரிதிங் கம்ஸ் அண்டர் ஃபீட்பேக். ஸோ யா, வாட் எவர் யூ ஆர், ஃபீல் கம்ஃபர்டபுள். ஸோ யாரெல்லாம் வீடியோ பார்க்குறீங்களோ, பார்த்த கையோட பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் எந்த அளவுக்கு லைக் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு வீடியோ வந்து ரீச் ஆகும் ஆடியன்ஸுக்கிட்ட. ஆடியன்ஸோட ஃபீடில் வந்து இது ரீச் ஆகும். ஸோ சும்மா நான் ஏன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து பார்த்தேன்னா வியூஸ் நிறையா இருக்குது, ஆனால் லைக்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். விச் மீன்ஸ் பார்க்குறவங்க யாருமே வந்து இந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணுறதில்ல அப்படின்னு அர்த்தம். ஸோ உங்களோட அப்ரிஷியேஷனை இல்லை ஒரு மோட்டிவேஷனை தெரிவிக்கணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நான் போடுற கண்டென்ட் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ நீங்கள் உடனே பார்த்துக்கலாம். ஊர் பேர் உக்கரம். பயங்கர உக்கரமாக இருப்பாங்களோ. இது ஒரு மொக்க காமெடி தான், இதை அவாய்ட் பண்ணி இருந்திருக்கலாம். ஓகே, அங்கே படிக்கலாமா? வண்டி அங்கே படிக்கலாம். கைஸ், ஸோ பார்த்தீங்கன்னா ஹரி அவங்க ஃப்ரெண்டு வந்துட்டாங்க. இன்னைக்கு கொஞ்ச நேரம் இங்கே ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மேபி சாப்பிட்டு கிளம்பலாம். ஸோ நான் சாப்பிட்டு கிளம்புனதுக்கப்புறம் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். கைஸ், ஹரி அவங்க ஃப்ரெண்டு வீட்டில் சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு இப்போது கொடுவேரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேம் இருக்குது பக்கத்தில். அந்த டேம் பார்க்குறதுக்கு தான் வந்தோம். தண்ணி
பெருசாக எதுவும் இல்லை. ஆமாம், தண்ணி பெருசாக இல்லை. போய் பார்ப்போமா? என்ன ப்ரோ? புரியல. நான் போன வருஷம் வந்தேன். ஐயோ, ஞாபகம் இல்லையா எனக்கு. ஆமாம், தண்ணி சுத்தமாக இல்லை. பட் இதை மட்டும் மறைச்சிட்டு பார்த்திங்கன்னா அந்த வியூ நல்லாயிருக்கும். இதுதான் கைஸ் கொடிவேரி. இது வந்து பார்த்திங்கன்னா கோபிச்செட்டிப்பாளையம் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்குது. இங்கே தான் வந்து சின்னத்தம்பி பிரபு அண்ட் குஷ்பு நடித்த அவங்க படம் இங்கே தான் ஷூட்டிங் நடந்துச்சு. பட் இப்போ தண்ணி இல்லை சுத்தமாக. நான் போன வருஷம் வந்திருந்தேன், அப்போ தண்ணி இருந்துச்சு ஓரளவுக்கு. இப்போ சுத்தமாக தண்ணி இல்லை. இந்த டேமில் குளிக்கிறக்க லவ் பண்ணுவாங்க. அதோ ஓகே, கொஞ்ச நேரம் இந்த வியூ பார்த்துட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதாங்க. இதுக்கப்புறம் வேறு ஸ்டாப் இல்லை. நடுவில் மேபி ஒரு காஃபி பிரேக் ஆர் சம்திங் அந்த மாதிரி தான். கைஸ் பார்த்தீங்கன்னா கொடிவேரியில் பெருசாக தண்ணி ஒன்றும் இல்லை. ஸோ ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ணல, சும்மா கொஞ்ச நேரம் இருந்தோம், பார்த்தாச்சு, அவ்வளோதான், கிளம்பிட்டோம். இப்போது ஆன்வர்ட்ஸ் சென்னை. இப்போ பார்த்தீங்கன்னா பைபாஸ் எடுத்துட்டோம். சித்தோட்லேருந்து வெளியில் வந்து பைபாஸ் எடுத்து இனிமேல் பார்த்தீங்கன்னா ரோடு எதுவுமே ஊருக்குள்ளே போகிற மாதிரி இருக்காது, எல்லாமே பக்கா பைபாஸ். எனக்கு இன்னும் ஃபியூவல் 3 பாயிண்ட் இருக்குது. சேலத்துக்கு முன்னாடி ஒரு காஃபி பிரேக் எடுத்துக்கலாம். சேலத்துக்கு முன்னாடி ஒரு காஃபி பிரேக் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அங்கேருந்து ரூட்டை பார்த்துட்டு அப்படியே கிளம்பிடலாம். சேலம் கொண்டலாம்பட்டி பைபாஸுக்கு முன்னாடி ஒரு சின்ன காஃபி பிரேக் எடுத்தோம். ஸோ முடிச்சுட்டு கிளம்பியாச்சு. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா சென்னை பெங்களூருன்னு சொல்லிட்டு ரோடு பிரியும். அதில் மட்டும் கரெக்டாக லெஃப்ட்டு போகாமல் ரைட்டு போனோம்னா அப்படியே சென்னை. 340 kilometers.
ஜிபே இருக்குல்லக்கா. முன்னாடி கேமராவா? ஆமாங்கக்கா. எதுக்கு இந்த மாதிரி கேமரா வைக்கிறது? அக்கா வ்ளாக் பண்ணுவேங்க்கா, நான் பண்ணி யூடியூப்பில் போடுவேன். அதுக்காக டிடெக்ட் பண்ணலையா? ஓகேங்கக்கா, பரவாயில்ல. ஃபியூவல் போட்டாச்சு. அந்த அக்கா என்கிட்ட பேசிட்டு ஃபியூவல் கொஞ்சம் லீக் பண்ணிட்டாங்க. பட் இட்ஸ் ஓகே, அவங்க தெரிஞ்சு பண்ணல, அது கன் ஃபால்ட் அம்மா ஏதோ. ஸோ இட்ஸ் ஃபைன், நோ ப்ராப்ளம். நமக்கு இப்படியே டேங்க் ஃபுல் ஆயிடுச்சு, இனி கவலை இல்லை. சென்னை வரைக்கும் பிரச்சனை இல்லாமல் போயிடலாம். உளுந்தூர்பேட்டை டோல் கிட்ட நிறையா கடை இருக்குது. ஸோ அங்கே ஏதாவது ஒரு கடையில் பார்த்து சாப்பிட வேண்டியது. ஆல்சோ எனக்கு ரெஸ்ட் ரூம் போகணும். ரொம்ப நேரமாக சுச்சு அடக்கி வச்சிட்ருக்கேன். அங்கேனா கொஞ்சம் ரெஸ்ட் ரூம் நீட்டாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஏன்னா அங்கே இந்த தலப்பாக்கட்டி அதெல்லாம் அந்த கொஞ்சம் பெரிய ரெஸ்டாரண்ட் இல்லையா, ஸோ அவங்களாம் கொஞ்சம் நீட்டாக வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி அங்கே போய்க்கலாம் அப்படின்ட்டு போயிட்டுருக்கோம். இங்கே பட்டுக்கோட்டையிலே சாப்பிட்றலாம்ல? பட்டுக்கோட்டையிலே சாப்பிட்றலாம்ல? டோல் தாண்டி எந்த கடை இல்லை. இதான் இதுக்கப்புறம் கடை இல்லை. இல்லை, தலப்பாக்கட்டி இருக்கு, தலப்பாக்கட்டி போமா? சரி போயிடலாமா? ஸோ எஸ் கைஸ், டின்னர் பிரேக்குக்காக நிப்பாட்டியிருக்கோம். ஸோ டின்னர் முடிச்சுட்டு மறுபடி ரைடு கண்டினியூ பண்ணலான்ட்டு. ஸோ கைஸ் சாப்பிட்டாச்சு. இங்கே தான் பட்டுக்கோட்டை மெஸ்ஸில் தான் சாப்பிட்டோம். சாப்பிட்டு கிளம்பிட்டோம். அண்டு தெரிஞ்சு நெக்ஸ்ட்டு எந்த ஸ்டாப்பும் இல்லைன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான், நீ ஸ்ட்ரைட்டாக சென்னை நோக்கி தான். நடுவில் எந்த பிரேக்ஸும் இருக்காது. மிட் நைட்டுக்குள்ளேயாவது சென்னை ரீச் ஆகணும், அதுதான் பிளானு. ஸோ வைசர்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. அதே மாதிரி கேமரா லென்ஸ்லேயுமே பூச்சி அடிச்சிருந்துச்சு, அதுவும் க்ளீன் பண்ணியாச்சு. கைஸ், நம்ம சென்னை ரீச் ஆகிட்டோம். அண்ட் நானும் இன்னும் கொஞ்ச நேரத்தில் என் வீட்டுக்கு போயிடுவேன்.
ஸோ திஸ் இஸ் தி ஐ திங்க் போரூர் டோல். ஆமாம், இதுதான் போரூர் டோல். இதுதான் கடைசி டோலும் கூட. இதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு போயிடுவேன். ஸோ வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு லாஸ்ட் காஃபி பிரேக். எடுத்துட்டு கிளம்ப வேண்டியதுதான். அண்டு ஸோ ஐ கெஸ் நான் வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். ஸோ சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஸோ ப்ளீஸ் டூ சப்போர்ட் த சேனல். மீண்டும் நெக்ஸ்ட் டைம் உங்களை வேறு ஒரு வீடியோவில் I'll meet you guys. Okay, so yeah, that's all from me. Until then, see you, bye bye and take care.